இன்று நமது பாரதத்தில் ஒரு திருமணம் நடத்துவதுங்கிறது பெரிய ஒரு பாரமான ஒரு வழக்கமாக மாறிடுச்சு. பழமொழியே சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவு கல்யாண செலவுகள் ஓவர் ஆயிடுச்சு. இதனாலேயே எத்தனையோ குடும்பங்களில் பெண்கள் தேங்கி நிற்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தகப்பனுக்கு ஒரு 2 பிள்ளைங்க 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் அவர்களுக்காக நகை சேர்க்கறது, சீர் சட்டுகள் சேர்க்கறது, இதுலேயே வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுது. அவன் வேறு சேமிப்பே இருக்க மாட்டேங்குது. வயசான காலத்தில் ரொம்பவும் சிரமமான சூழ்நிலை தான் அவர்கள் அனுபவிக்கிறாங்க. ரொம்ப குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். அதான் பாருங்கள், இந்தியாவை சேர்ந்த நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு தம்பதி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களும் நல்ல வசதி வாய்ப்பு உள்ள குடும்பம் தான் அது. இது மாதிரி பயங்கரமாக செலவு பண்ணி சில லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 90 பேருக்கு வீடுகளை கட்டி கொடுப்போமே, ஒரு 5 லட்சம் ஒரு வீட்டுக்கு வச்சா கூட 90 வீடுகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது மகாராஷ்டிரா அவுரங்காபாத்தை சேர்ந்த அஜய் முனோத் மற்றும் அவரது மனைவி 2 பேரும் தங்களுடைய திருமண பட்ஜெட்டை அப்படியே ஒதுக்கி 90 குடும்பங்களுக்கு சாவியே கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய புரட்சி தெரியுங்களா? பெரும் புரட்சியாளர்கள்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் புரட்சி. ஒரு சாதாரண இந்த 2 தம்பதிகள் செஞ்சுருக்கிற இந்த புரட்சி இருக்குதே, இது வார்த்தைகள் வர்ணிக்க முடியாதது. எத்தனை குடும்பங்களுடைய கண்ணீரை அவர்கள் துடைச்சிருக்கிறாங்க. வீடற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பிளாட்ஃபார்மில் குடும்பத்தை வச்சுக்கிட்டு, இல்லை வாடகை வீட்டில் குடும்பத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம செல்வந்தர்கள்லாம் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். முடிஞ்சு இவர்களை போன்ற ஒரு திறந்த மனது உடையவர்களாக நம்ம மாறணும். அப்படி மாறினா இங்கே நம்ம இந்தியாவில் வறுமையே இல்லாமல் ஒழிச்சிடலாம். அதை ஒவ்வொரு செல்வந்தர்களும் அதை சிந்திக்கணும் கண்டிப்பாக. இஸ்லாம் தான் எளிய திருமணத்தை வலியுறுத்துது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி முஸ்லீம்கள்கிட்ட ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் கூட தன்னுடைய குழந்தைய திருமணம் முடிக்கிறதுக்கு 50 பொண்ணு 40 பொண்ணு கேட்குறாங்க. இப்போ இது இப்போ உள்ள விலைவாசிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா? அதான் ஒருத்தர் சொன்னாராம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டு நான் வரேன், ஏன்னா அந்தளவு என்கிட்ட பணம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறத ஒரு சங்கடமான நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதான் ஒரு நபிமொழியை பாருங்கள், குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே அதிக இறைவனின் பேரொருள் நிறைந்த திருமணமாகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பர் ஆயிஷா. நூல் அகமது 2338 ஹதீஸ் நம்பருங்க. இப்போது குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே இறைவனுக்கு பொருத்தமான திருமணம்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவு நம்ம அதை கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில்? நம்ம ரொம்ப பேர் கடைப்பிடிக்கிறது இல்லை. திருமணத்துக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பிளான் பண்ணுறாங்க, கடனை வாங்குகிறாங்க, ஊர் அடைச்சி பெரிய விருந்து, பெரிய கல்யாண மண்டபம். அவன் அந்த கல்யாண மண்டபமாக நாம் அதை விட இன்னும் ஒரு படி மேலே இன்னும் சிறப்பான ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுவோம் அப்படின்னு புக் பண்ணுறாங்க. அவன் 40 பவுன் போட்டான்னா நான் 80 பவுன் போடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இதனாலலாம் என்ன ஆகுதுனாக்க, சமூகம் கல்வியில் பின்தங்கி போயிடுது. இதில் தான் முன்னுக்கு நிற்கிது. அதை நம்ம பார்க்குறோம். இது தவறான முன்னுதாரணம். இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். அதே மாதிரி பாருங்கள், நபிகள் அவர்கள் திருமணம் முடித்து வலிமா விருந்து அளித்த போது பிலால் அவர்களிடம் தோல் விரிப்பை கொண்டு வருமாறு உத்தரவிட அவ்வாறு அது விரிக்கப்பட்டது. பிறகு பேரிச்சம்பழம், பாலாடை கட்டி, நெய் போன்றவற்றை இட்டார்கள். ஹைல் எனப்படும் எளிமையான உணவை தயாரித்து மக்களுக்கு விருந்தளித்தார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 42:13. திருமணத்தில் விருந்து கொடுப்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு தான் வைக்க வேண்டும். கடன் வாங்கியோ அல்லது கையில் உள்ளதை விற்றோ வைக்கக்கூடாது. மேற்கண்ட ஹதீஸை பின்பற்றி நமது சக்திக்கு உட்பட்டு இருப்பதை வைத்து விருந்து கொடுத்து கொள்ளலாம். அதாவது நபிகள் நாயகம் அப்போ ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. பல சாம்ராஜ்யங்கள்லாம் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த டயத்தில் தான் அவங்க ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு ஒரு சாதாரண தோல் விரிப்பை விரித்து அதில்
பேரிச்சம்பழமும் பாலாடை கட்டி நெய், இதுதான். அப்புறம் ஹைஸ் எனப்படும் எளிமையான உணவு. அந்த அரபு நாடுகள்லேயே ஹைஸுங்கிறது ஒரு எளிமையான உணவு. அதை தான் அவங்க வந்து வைக்கிறாங்க. அதை வந்து சாப்பிட்டுட்டு நபித்தோழர்களும் சந்தோஷமாக போகிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் நமக்கு தெரியுதுனாக்க, எளிமையான உணவு நபிகள் நாயகமே அப்படி இருந்திருக்கப்போ நாமெல்லாம் ஏமாத்துறோம். நாம் வந்து எப்படி இருந்திருக்கணும், அவர்களோட எளிமையாக நம்ம நடத்தி காமிக்கணுமா இல்லையா? ஆனால் அதை நம்ம செய்கிறதில்ல. பெண்கள் வந்து என்ன அவங்க நம்மளாம் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க, நல்லா கொஞ்சம் தாராளமாக செய்யும், திருமணங்கிறது வாழ்நாளில் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லினா அந்த திருமணத்தை மிக விமர்சையாக நடத்துகிறத பார்க்குறோம். அது வந்து மார்க்கம் அனுமதிக்காத ஒன்று. ஏழைகளுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை நம்ம வீண் வரையும் செய்கிறோம். இறைவனுக்கு குற்றவாளியாகவும் நம்ம மாறுகிறோம் இதனால். அதனால் எளிமையான திருமணங்கள் நடத்தி இந்த ஹிந்து சகோதரர்கள் பண்ணது மாதிரி நாமளும் ஃபாலோ பண்ணுவோம் அவர்களை.